வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ. விருப்பமுள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி பிரதர், இஃப் சனி அண்ட் ராகு அட் சேம் ஹவுஸ், 8th ஹவுஸ், வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்காதா? ஓகே, சிம்பிளான ஒரு கேள்வி கேட்டுட்டீங்க. இந்த கேள்விக்கான பதில் எப்படி சொல்கிறது, பல விதமான பதில் சொல்வேன். அத்தனையும் லக்னத்தையும் லக்னாதிபதியும் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அமைப்பு. ஆமாம், எந்த லக்னமாக இருந்தாலும் சனியும் ராகுவும் எங்கும் இணையக்கூடாது. அப்போ இணைவுன்னு சொல்லப்படுறது என்னங்க, கிட்டத்தட்ட 6 டிகிரிக்கு உட்பட்டு 8 டிகிரிக்கு உட்பட்டு சனியும் ராகுவும் சேர்ந்துருக்காங்க. இதில் கூட நீங்கள் ராகு வந்து சனிக்கு முந்தைய அமைப்புகளில், சனி வந்து 8 டிகிரி இருக்காருன்னா ராகு ஒரு 12 டிகிரியில் இருக்காருன்னா இந்த இடத்துல வந்து கடுமையான அமைப்பில் 2 பேரும் சேர்ந்துருக்குறாங்கன்னு அர்த்தம். சனி 8 டிகிரி இருக்காருங்க, ராகு 8 டிகிரி இருக்காருங்க. இந்த அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு அவங்க 2 பேரும் சேர்ந்து விலகிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னாக்கா ராகு ரிவர்ஸில் வர்ற பிளானட். இது நீங்கள் பார்த்துக்கணும். ராகு வந்து எப்போதுமே ரிவர்ஸில் வருவார். நார்மல் கிரகங்கள் எல்லாம் வந்து கிளாக் வைஸில் போவாங்க. இந்த விஷயத்தை மைண்டில் வச்சுங்க. இது லக்னத்தை பேஸ் பண்ணி 8ஆம் பாவகம் என்னவாக வருது. ஒரு உதாரணத்துக்கு ரிஷப லக்னமாக இருக்கிறாங்க, 8ஆம் இடத்துல சனியும் ராகுவும் சேர்ந்துருக்கிறாங்க, குரு உச்சமாக இருக்கிறாரு, இல்லை குரு எங்கிருந்தோ சிம்மத்திலிருந்து பார்க்குறாரு. இந்த ராகுவும் இந்த சனியும் ராகு தசையில் சனி தசையில் 8ஆம் பாவகத்தினுடைய பலனை செய்ய போகிறாங்க. 8ஆம் பாவகத்தினுடைய தன்மை என்னது? வெளிநாடு, வெளிமாநிலம், குறுக்கு வழியில் வருமானம் தேடக்கூடிய அமைப்பு. பேராசையினால் சுபத்துவமாக இருந்தால் லாபம், பாபத்துவமாக மட்டும் இருக்கிறாங்கன்னா பேராசையால் கடுமையான நஷ்டம், நோய், ஆயுள் விரயம், ஆயுள் பாதிப்பு. இதெல்லாம் இந்த சனி ராகு மோசமாக இருக்கிற இடத்துல கொடுப்பாங்க. இல்லைங்க, ரொம்ப நல்லா இருக்கிறாருங்க, ராகு கேது அமைப்புகள் இருந்தாலும் பௌர்ணமி சந்திரனும் 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, குருவும் 8ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்ற அமைப்புகளில் இந்த இடத்துல லக்னாதிபதியும் நல்ல பலமாக இருக்காருங்க. ரிஷப லக்னம்ங்க உச்சமாக இருக்கிறாருங்க லக்னாதிபதின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த ராகு தசையும் இந்த சனி தசையும் மிகப்பெரிய லாபங்களை பிறந்த இடத்தை விட்டு வெளியில் நகர்த்தி ஒரு மாதிரியான மறைமுக வழிகளில் திருட்டுத்தனமாகவே சம்பாதிக்க வைக்கும். நீங்கள் மட்டும் ஒரு நல்ல ஜோதிடராக, இந்த பொய் பித்தலாட்டம் பூஜைலாம் பண்ணாத ஜோதிடராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொய் அதாவது இல்லைங்க இது தாங்க வரோம், இது வராதுங்க, இது முடியாதுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடராக இருந்தால் உங்கள் கிளைண்ட் வந்து டாக்டர்கிட்டையும் லாயர்கிட்டையும் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி நல்ல ஜோதிடர்கிட்டையும் அப்படியே மொத்த விஷயத்தையும் பர்சனலையும் இறக்குவாங்க. என்கிட்டலாம் அப்படி தான். நேற்று கூட ஒருத்தர் அதை பற்றி தான் பேசியிருந்தார். இந்த மாதிரி அத்தனையும் இப்போ வருது, பண்ணலாமா? பிறந்த ஜாதகமே அதை பண்ணுறதுக்கு தானே. 8ஆம் பாவகம் ஒரு மாதிரியான பாவகம், 6ஆம் பாவகம் ஒரு மாதிரியான பாவகம். அடுத்தவர்கள் பணம், அடுத்தவர்களுடைய உழைப்பு, அடுத்தவர்களுடைய ஒரு மாதிரியான விஷயம். அதே கெட்டு போச்சுன்னா நோய், கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம் சொல்லி அடுத்தவர்களாகவே மாட்டிக்க கொள்ளக்கூடிய அமைப்பு. லக்னம் லக்னாதிபதி இதனை டிசைட் பண்ணுவாங்கம்மா. ரிஷப லக்னமாக இருக்கிறீங்க, 8ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருக்கிறாங்க, லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறார். இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வேளை சனி வந்து 8 டிகிரி, ஒரு ராகு வந்து 8 டிகிரியில் இருக்காரு, சனி வந்து ஒரு 20 டிகிரி 25 டிகிரியில் வந்துடுறாரு. அப்படின்ற பட்சத்தில் குருவின் பார்வையிலும் இருக்க 2 பேருமே நல்ல பலனை செய்வாங்கம்மா. இந்த அமைப்புகள் முழுக்க 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 சனி தசையிலையும் ராகு தசையிலையும் நடக்கும். ஓகே, இதில் இன்னொரு விஷயம் என்ன, நீங்கள் என்ன கேட்குறீங்க, 8ஆம் இடத்துல இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்காதா? ஆமாம், குடும்ப வாழ்க்கை அமைப்புகளில் 8ஆம் பாவகத்தில் சனி செவ்வாய் ராகு இருந்தாங்கன்னா லக்னத்துக்கும் சரி ராசிக்கும் சரி, இவ்வளோ நேரம் லக்னத்தை பற்றி பேசணும், இப்போ ராசி பற்றி பேசுகிறோம், லக்னத்துக்கும் ராசிக்கும் சரி இந்த அமைப்புகளில் இருந்தாங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் ஏதோ ஒரு அமைப்பு, கல்யாணம் பண்ணிட்டோங்க, ஹஸ்பண்ட் அங்கே இருக்கிறாருங்க, வெளிநாட்டில் இருக்காருங்க, 3 மாதத்துக்கு ஒரு தடவை வருவாருங்க, ஒன்றா இருந்தால் கூட அப்படியே குடும்பமே ஒரு மாதிரி இருக்குதுங்கன்னு சொல்லி குடும்ப பாவகம்ன்ற அமைப்புகள் ஒரு டல் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். இது ஒருத்தருடைய ஜாதகம் சம்பந்தப்பட்டதுமா. ஏதோ பாருங்க இந்த ஜாதகத்தில் இப்படி இருக்கு அதனால இப்படி இருப்பாங்களான்லாம் கேட்காதீங்க. ஒவ்வொரு தனி ஜாதகமும் தனிப்பட்ட அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பு, சரிங்களா? அப்போ ஒட்டுமொத்தமான அமைப்புகளில் சொல்லிட முடியாது. முழுமையாக லக்னம் லக்னாதிபதி தசாபுக்தி, தசையே வரலைங்க, புக்தியே நடக்கலைங்க, நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அமைப்புகள் இருக்காது. ஆனால் தசை வரும், புக்தி வரும், தசை வராமல் இருக்கும். எந்த தசையே வரலைங்க, சனி தசையே வரலைங்க, ராகு தசையே வரலைங்கன்றப்ப நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேணாமா. நிறைய விதி விலக்குகளோடு இருக்குது. 8ல் ராகு இருந்தால் தான் நாகதோஷம் குத்தெல்லாம் பண்ணுவாங்களே நம்ம ஜோசியர்கள்லாம், அதனால் அதெல்லாம் காதில் போட்டுக்காதீங்க, சரிங்களா? நானும் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.